ஹலோ மக்களே 339வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ப்ரூக்னு ஒருத்தன் வந்து க்ரூல சேர்தான். அவன் வந்து ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கான். லூஃபி சேர சொன்னோடனே அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் கதையை பத்தி சொல்றான். நான் ரிவே ஃப்ரூட் சாப்பிட்டனால தான் என் உடம்பு வந்து ஸ்கெலிட்டனா மாறிடுச்சு. அது மாதிரி நான் ஒரு சமயத்துல இறந்ததுக்கு அப்புறம் என் சோல் ஃபுல்லா உலகம் முழுக்க சுத்திட்டு திரும்பி என்ன தேடி வந்த பிறகு இந்த உடம்புல உள்ள ஸ்கின்லாம் போய் நான் ஸ்கெலிட்டனா மாறி இருந்தேன்னு சொல்றான். சரி உன்னோட ஷேடோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னோட ஷேடோ வந்து திருடிட்டாங்கன்னு சொல்றான். ஆனா அந்த ஷேடோ இல்லாம இப்ப என்னால வந்து வெளிச்சத்தெல்லாம் வந்து நிக்க முடியாது. சூரிய வெளிச்சப்ப என் மேல பட்டுச்சுன்னா நான் இறந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். சடனா பார்த்தா ஒரு கோஸ்ட் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. என்னடா கோஸ்ட் வந்துட்டு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே ப்ரூக் வெளியே போய் பாக்குறான். டேய் உங்களை லாக் பண்ணிட்டாங்கடா, நீங்க வருத சமயத்துல ஒரு பேரல பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கறான். ஆமான்னு சொல்றான் லூஃபி. டே அந்த பேரல் தான்டா ட்ராப், அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன இடம்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதான்டா த்ரில்லர் பார்க்னு சொல்றான். த்ரில்லர் பார்க்கான்னு சொல்லிட்டு ஷாக்கில் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. இதான் கோஸ்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நாமி சொல்றா, டே லாக் போஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலடா, இதை பத்தி ரியாக்டே ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. இல்ல சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஐலண்ட் வெஸ்ட் ப்ளூல இருந்து வந்திருக்குன்னு சொல்றான் ப்ரூக். வெஸ்ட் ப்ளூவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டே இருக்கான். எங்கடா நீ போறன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். இன்னைக்கு உங்களை பார்க்கலனா என்னோட ட்ரீம் வந்து நிலவுக்கு வந்திருக்காது, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். யோகோன்னு சொல்லிட்டு சடனா பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். என்னடா இவன் அசால்ட்டா ஜம்ப் ஆகுறான்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். என் உடம்புல ரத்தமும் இல்ல சதையும் இல்ல, நான் ரொம்ப லைட் ஆயிட்டேன், நான் நினைச்ச இடத்துக்கு ஈஸியா பாஞ்சு போயிரும்னு சொல்றான். டேய் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுங்கிறது தப்பிச்சு போங்கடா, உங்க ஆங்கரை முன்னுக்கு கீழே இறங்கி மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உங்களோட மீல என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன், நல்லபடியா பார்த்து இருந்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ப்ரூக் இறங்கி போய்கிட்டே இருக்கான். டெய்வனடா தண்ணியில இறங்கி போறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான். டெய்வனால சும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பார்த்தா நம்மால் நடந்து போய்கிட்டு இருக்கான். டெய்வனடா தண்ணியில நடந்து போறான். டே அவன் தான் உடம்புல வெயிட் கிடையாது சொன்னாம்ல, அதனாலதான் மாஸ்க் காட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே லூஃபி அவனோட அட்வைஸ் நம்ம எடுத்துக்கணும்டா, அவன் சொல்றது கரெக்ட் தான், இங்க இருக்குது பிரச்சனை மாதிரி இருக்குன்னு சொல்றான். டே நீங்க எது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டெய்வே இறங்க பிளான் பண்ணிட்டான்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. டே கோஸ்ட் ஐலண்ட்னு சொல்றாங்க, நம்ம இறங்காத இருக்கு ரொம்ப நல்லது, நம்ம பின்னாடி போயிடும்னு சொல்லிட்டு மொத்த குரூவும் சொல்றாங்க. ப்ரூக் சொன்னது கொஞ்சம் சர்ப்ரைஸா தான்டா இருக்கு, அங்க பாருங்க அப்படின்னு சொல்றாவா. அதுல ஒரு மவுத் மாதிரி இருக்கு பாத்தியா, அந்த வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டோம், நம்மள அதை அப்படி சாப்பிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபாக் வந்து நம்மள அவ்வளவா பார்க்க முடிய மாட்டுக்கு, அதனால கேட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள கரெக்டாவும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. தெரிஞ்சு அவங்க கேட்டுக்குள்ள ஆல்ரெடி நம்ம வந்து உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம், ஆல்ரெடி இப்ப நம்ம ட்ராப்ல தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனாலதான் வந்து ஸ்கெலிட்டன் நம்மள சீக்கிரம் வந்து தப்பிச்சு போக சொன்னாங்களா, அப்ப இந்த கேட்டு தான் உடச்சிட்டு போக சொன்னான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். ப்ரூக் சொன்னா இந்த ஐலாண்ட் வந்து வெஸ்ட் ப்ளூல இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐலாண்ட் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகும், இது நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. ஆனா லூஃபி இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கான். முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும், இதாண்டா நம்மளுக்கு மெயின் ரீசனாவே இருக்குன்னு சொல்றாங்க. சோப்பரும் நாமியும் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. டேய் ஷோருக்கு வண்டி ஓடுங்கடா, நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்றாங்க. டேய் இது அட்வென்ச்சர் ஒன்றும் கிடையாடா, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பணும்டா, கண்ணை திறந்து பாருடா, இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பேயெல்லாம் கண்டிப்பா இருக்கும்டா, நம்ம வேண்டாம்டா லூஃபின்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். டேய் நல்லா நான் கேர்ஃபுல்லா இருப்பேன்டா, நான் ஒரு கோஸ்ட்டை வந்து புடிச்சிட்டு வர போறேன், அதை பெட்டா வச்சு வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு கூண்டுலாம் எடுத்து வச்சிருக்கான். நம்ம குரூ மட்டும் நம்ம திரும்பி கூட்டு வரணும்டா. சாஞ்சி லஞ்ச் ரெடி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஏன் உயிரோட வாழும் எலும்பு கூட்டுறா, அவன்லாம் நம்ம குரூமேட்டே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த ஒரு லஞ்ச் பாக்ஸ்னு சொல்லிட்டு ரோபின் வந்து கொடுக்குறா. டேய் லூஃபி ஃப்ராங்கி நீங்க நல்லபடியா ரோபினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான் சாஞ்சி. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா, நான் பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டேய் அப்புறம் நீங்க இறங்க பிளான் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி நம்பி கேட்கறா. ஆமா நான் இறங்க பிளான் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அவங்க. ஸ்மால் போட்டை வச்சு நம்ம இங்க இருந்து அங்க பெயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோல்ஜர் டாக் சிஸ்டம் சேனல் 2ன்னு சொல்றான். சேனல் 2ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாடா நான் தான் மொத்தம் சொன்னோம்டா 5 இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று உண்டுடா, இப்போ நம்ம 2ல போக போறோம்னு சொல்றான். 1 and 3 தான்டா நாங்க பாத்துருக்கோம், 2 இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இது உங்களுக்கு சர்ப்ரைஸா வச்சிருந்தாண்டா, இதை பார்த்தாலும் நீங்க என்ஜாய் ஆயிருவீங்கன்னு சொல்றான். உள்ள பார்த்தோன்னே அவங்களே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன இருக்குன்னே தெரியல. சோல்ஜர் டாக் சிஸ்டம் சேனல் 2ன்னு சொல்றாங்க. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. பார்த்து அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான் லூஃபி. பேட்டில் ஷிப் டீம் இன்ஜின் சொல்லிட்டு இருக்கான். இதாண்டா மினி மேரின்னு சொல்றான். இது உண்மையிலே மேரி மாதிரி தான்டா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. நாங்க திரும்பி மேரி கப்பல்ல ஓட்ட போறோம்னு சொல்லிட்டு நாமி சூப்பரா ஓட்டிக்கிட்டு இருக்கா. வேற லெவல்டா நீ பிராங்கின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. பார்த்தா சோப்பர் உசப்பு நாமிலாம் களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் போகல, பெரிய அலைய வருது. டே இதை ஏன்ட்ட விடுங்கடா, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்காங்க. டே எப்படிடா சூப்பரா இருக்கா பிராங்கி, நீ உண்மையிலே வேற லெவல்னு சொல்றாங்க அவங்க. லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் அதில் ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு லூஃபி குதிச்சுக்கிட்டே இருக்கான். டே நீ கன்சிடர் பண்ணது உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்றான் சூரவும். கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் இதுல ரைட் பண்ணலாம்டா, எல்லாருமே இதுல ஃபன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 1 and 3 உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கோம்ல, அது மாதிரி நம்ம ஆட்டத்தை பத்தி உனக்கு தெரியாமலே இருக்கு. சேனல் 0 வந்து பெடலிங் பண்றது, சேனல் 1 வந்து வேவர், அது தெரிஞ்சதுதான். சேனல் 2 வந்து இப்ப நீங்க பாத்தீங்கல்ல மினி மேரி அதுன்னு சொல்றான். சேனல் 3 வந்து சப்மர்ஜ் ஷார்க்னு சொல்றான். ஏகப்பட்ட ஃபியூச்சர் நம்ம கப்பல்ல இருக்குடா, 1000 சைனா சும்மாவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜீனியஸ் டானி உன் ஈக்குவலுக்கு எவனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு முதுகுல போட்டு அடி நடிக்கிறான். நீ அல்டிமேட்னு சொல்றான். சடனா சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் சொல்றான்
நாமி சத்தம் போடுதா. நாமி என்னாச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்க அவங்க. அந்த ஃபாகுக்குள்ள போனாங்க, ஆள ட்ரெஸ் எல்லாம் போயிட்டாங்க. டேய் நம்ம மினி மேரியை தூக்கிட்டு போயிட்டாங்கடா. எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு. என்னது மினி மேரியா? நாமியே காணாம போயிட்டாடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோஸ்ட் எதுவும் பாத்துருப்பாங்களா, சபிக்க போட்டிருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கட்டுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா வண்டில இருந்து ஏதோ ஒரு கயிறு மாதிரி இறங்குது. டேய் நம்மளே தொடாம எவன ஆங்கரை தொட்டுட்டான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புதுசு, அது எப்படா கியர்லாம் வந்து லூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. கீழ இருந்து ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகுது. டேய் எவனா டச் பண்ணி ஓப்பன் பண்ணிருக்கான்டா, எவன வந்து கப்பலுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க. லூஃபி வாய் எவனை இழுத்துக்கிட்டு இருக்கான். டேன்னு சொல்லிட்டு கையாட்டுறான். டே விளாடுற நேரம்ல இது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. டே இது நானே பண்ணலன்னு சொல்றான் லூஃபி அவனை எடுத்து தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் ஜோரோ சோடத்துக்கு லூஃபி மேலத்துக்கு வீசுறாங்க. டே எவன்டா அந்த வேலையை பாக்குறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஜோரோ சோடத்துக்கு வைக்கிறான். டே எவனும் அந்த கப்பல்ல இருக்கான்டா, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அவன் எங்கடா வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்காங்க. டே எவன்ட்டு டெவில் ஃபுட் பவர் இருக்குடா, அது கோஸ்ட் பவர் இருக்கு, அவன் தான் அந்த வேலையை பாக்குறான்னு நினைக்கிறேன்னு சொல்றான் பிராங்கி. டே எனக்கு ஏதோ பீஸ்ட் சத்தமும் கேட்கதான்டா செஞ்சிச்சுன்னு சொல்றான் ரோபின். உடனே சாஞ்சி மேலே இருக்கான். டே நான் நாமியை போய் காப்பாத்த போறேன், நீங்க இந்த ஷிப்பை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்மளும் வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கான். நான் இங்க இருந்து ஸ்விம் பண்ணிட்டு போறோம்னு சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு போறான். ஆனா எவனோ இவன் காலை பிடிச்சி இழுத்த மாதிரி சடனா கீழே சாயிரான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சாஞ்சி எப்படி தூக்குறாங்க, ஏர்ல நிக்கிறான் சாஞ்சி, தூக்கி வீசுறாங்க. டே உனக்கு என்னடாச்சுன்னு சொல்லிட்டு சோற கட்டுக்கிட்டு இருக்கான். எவனை நம்ம ஷிப்பை விட்டு போயிடாதீங்க, எவனை இங்க ஒருத்தர் இருக்கான், அவனை போட்ட தள்ளும் பாத்துருக்கோங்கன்னு சொல்றான். இதுல ரோபினை வேற யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோபினேடா பிடிக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வரான் சாஞ்சியையும் தட்டி விடுறாங்க. உண்மையில எவனதான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா கப்பல் ஆட ஆரம்பிக்கி. டேய் புதுசா ஒரு வேவ் சோர வந்துருச்சுன்னு சொல்றாங்க. பார்த்தா பெரிய சுனாமி மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ரோபின் நீ நல்லா இருக்குன்னு சொல்லி சாஞ்சி கேட்கறான். டேய் யாரோ ஒருத்தங்க கப்பல்ல இருக்காங்கன்னு சொல்றாவா. கப்பல் எடுத்துட்டு போயிடாதீங்கன்னு சொல்ற ஜோரோ. அதுக்குள்ள உசப் சோப்பர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நாமி வேற எங்க போனானே தெரியல. இந்த ஆட்டம் நல்லா சர்ப்ரைஸா இருக்குடா அப்படின்னு ஒரு சத்தம் வருது. டேய் எவன்டா கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. அப்படி த்ரில்லர் பார்க் பில்டிங் தான் காட்டுறாங்க. பார்த்தாலே கோஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்காது. என்னன்னு பார்த்தா நாமி உசப் எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் இந்த செவரெல்லாம் பார்த்தா 6 மீட்டர்ல இருந்து 7 மீட்டர் வரை இருக்கும்னு நினைக்கின்றா. நம்ம ஏதோ நடுல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. இது கோஸ்ட் ஐலண்ட் நினைக்கன்னு சொல்றா. பார்த்தா பயந்துகிட்டு போய் பின்னாடி நிக்கிறானுங்க. எப்படி நம்ம இங்க இருந்து வந்தோம் ஒண்ணுமே புரியன்னு சொல்றாங்க அவங்க. மினி மேரியை பார்த்து நம்ம எக்ஸைட்மெண்ட்ல இங்க வந்தோம், இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாவா. டேய் மினி மேரி அப்படி வந்துகிட்டே இருந்துச்சுடா. ஆனா அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அப்படி தடுக்கி கீழே விழுந்துட்டோம், இந்த இடத்துல வந்து விழுந்துட்டுன்னு சொல்றாவா. எல்லாமே என்னோட ஃபால்ட் தான்டா, ஆனா இருந்தாலும் நான் கியூட்டா பண்ணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு போர்டை வர காமிச்சிக்கிட்டு இருக்காவா. டேய் இது ட்ராப்பா கூட இருக்கலாம், நம்ம மாட்டிருப்போம்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை கீழே பாக்குறக்க கீழே எல்லாமே மண்டவோட இருக்கு. டேய் என்னடா பயமாவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரி கவலைப்பட தேவையில்ல, நம்ம இங்க வந்தோம் என்ன லூஃபி நம்மள தேடி வருவான், இதுக்கெல்லாம் ஒன்னும் பயப்பட தேவையில்ல, அவன் வந்து பாத்துக்கிட்டோம் சொல்றாங்க உசப். நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை, நம்ம இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சரி எந்த இடத்த நோக்கி நடந்து போகணும்னு சொல்லிட்டு உசப் நடந்து போறான். ஆனா முன்னாடி யாரோ வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. டேய் ஏதோ நாய் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா 3 தலை நாய் வந்து நின்றுகிட்டு இருக்கு. டேய் இது நாய்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க அவங்க, இது செர்பரஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு விலங்கு போலுக்கு 3 தலை நாய்க்கு பேர் செர்பரஸ் நினைக்கிறேன். வேகமா ஓடுதாங்க அவங்க. இந்த இடத்த பாதுகாக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பயத்துல வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோடா நம்ம நரகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு வேகமா ஓடுதாங்க. நம்ம இங்க நின்னுட்டோம், நம்ம செத்துருவோம்டான்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஓடி வந்துகிட்டே இருக்கிற நேரத்துல அந்த நாய் ஏதோ ஒன்று பேசுது. சோப்பருக்கு ஏதோ புரியுமே, சடனா நின்னுக்கிட்டு இருக்கான் சோப்பர். என்னடா அது பேசுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வராங்க. டேய் இது என்னடா நரி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. ஒன்னு இந்த நரியே மிரண்டுருச்சு, திரும்பியும் கத்துது. பயத்துல வேகமா நின்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. துரத்திக்கிட்டே வருது. அது மன்னிச்சிருங்கன்னு சொல்றான் சோப்பர். ஆனா ஆப்போசிட்ல படிலாம் இருக்கு, படியில ஏறி போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமா படி ஏறி வெளியே வராங்க அவங்க. ஆனா நாய் இருந்தாலும் உடவே மாட்டுக்கு, இவங்களை துரத்திக்கிட்டே வருது. டே நம்ம செத்தோன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா உசப் ஸ்மோக் ஸ்டாரை போடுதான். ஸ்மோக் ஸ்டாரை போட்டு எங்கேயோ போய்கிட்டே இருக்கான். அந்த இடம் ஃபுல்லா புகமூட்டமாகுது. என்னன்னு பார்த்தா நாயால கூட கண்டுபிடிக்க முடியல, இவனுக்கு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கானுங்க. நாய் தேடிக்கிட்டே வருது. ஆனா இவங்க என்னன்னு பார்த்தா மரத்துக்கு மேல போய் நின்று ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நாயால வந்து ஸ்பெல் பண்ண முடியல நினைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டே நல்ல விளையாட, நம்ம ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து இடே எங்கேயோ வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்டா, காட்டுக்குள்ள கிடக்குறோம்னு சொல்றாங்க. நம்ம சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி தலையில வவ்வால் மாதிரி ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். யாரான்னு சொல்லி உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் ஹில்டான்னு சொல்றான். அந்த இடமே அப்படி பயங்கரமா இருக்கு. உலகமே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி இருட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஏதோ குதிரை மாதிரி வருது. ஆனா அது குதிரையே கிடையாது. இந்த இடத்துல ஒரு மேன்ஷன் இருக்குடா, அந்த இடத்துக்கு தாண்டா இது போதுன்னு சொல்றாங்க அவங்க. டே உங்களை டாக்டர் ஹோக்பேக் மேன்ஷனுக்கு வெல்கம் பண்றேன்னு சொல்றாங்க அவங்க. என்னது ஹாக்பேக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனா சோப்பர் மட்டும் தெரிஞ்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். யாராதுன்னு சொல்லிட்டு உசப் கேட்கறான். அதோட எபிசோட் அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.